அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பத்தி பேசலாம். விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக இது வரைக்கும் பேச மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. சார் இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பாக்குறேன், என்னுடைய அப்பாவை பாக்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார் பாக்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும் போது அவங்க என்ன இப்ப மட்டும் நான் அடிக்கலன்னா நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. சோ இப்ப நான் விஜய் சார் பத்தி வேற பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன், இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க. அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்ல நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருக்குது, அது தீர்ந்துருச்சா இல்ல அவரையும் நீங்க அண்ணனா தான் பாக்குறீங்களா, அவரை போய் சந்திக்கிறீங்க? அதான் சொல்ல வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார், சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது, அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன், அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் போன் பண்ணி பேசினார், எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார், வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்ல இது வந்து பதவியில உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவோம் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிடுறவங்க, ஒருமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன், அங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் பணம் லைஃப் இல்ல சார், வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும் போது ஊரே அழும் சார். தேங்க்யூ.